இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தீமை என்ன அப்படின்னா, எதை செய்யக்கூடாதோ, ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய மனமகிழ்ச்சியின் நாள், தேவனுக்கு நம்ம ஆராதனை செய்ய வேண்டிய நாள். 6 நாளும் நம்ம சொந்த வேலைக்காக எடுத்திருக்கிறோம். இந்த 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்ந்திருக்கணும், ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும், ஆலயத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைவே. வெள்ளையர்கள் மிஷினரிகள் வரும்பொழுது, வெள்ளைக்காரங்க இங்கே வரும்போது அதுதான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவரோட ஓய்ந்திருக்கணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அதுக்கு மாறா இன்றைக்கி கிறிஸ்தவ விசேஷங்கள் எல்லாம் கல்யாணமா ஞாயிற்றுக்கிழமை, நிச்சயதார்த்தமா ஞாயிற்றுக்கிழமை, வீடு புண்ணியார்ச்சனையா ஞாயிற்றுக்கிழமை. ஏன்? எல்லாருக்கும் ரெஸ்ட் டே. அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? ஞாயிற்றுக்கிழமை உன் மனமகிழ்ச்சியின் ஞாயிறு ஆராதனை. நீ கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தணும், கர்த்தரோட நீ மனமகிழ்ச்சியாக இருக்கணும். தேவஜனமே, உங்களையும் என்னையும் தேவன் உண்டாக்குனதுக்கு பிரதான நோக்கமே அவரை துதிக்கணுங்கிறக்கு தான், அவரை ஆராதிக்கணுங்கிறக்கு தான். இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போக மாட்டேன். ஆலய ஆராதனைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், குடும்ப ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், துதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் கூட பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கையை தேவன் கொடுப்பார்.